பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் ஆரம்பமான நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு 3 ரவுண்ட்ல தாங்க சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து கடகடன்னு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சௌந்தர்யாவும், 2வது ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராணவும் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்ப 3வது ரவுண்டு இப்ப ரொம்ப நேரமா அப்படியே போய்க்கிட்டு இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பொம்மைய எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளார வைக்க மாட்டேன் அப்படின்னு அடாவடியா இருக்கிறாங்க. ஸோ அது யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சரி கிட்ட ஜாக்லினோட பொம்மை இருக்கு. மஞ்சரியும் உள்ள வைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சிதா கிட்ட மஞ்சரி பொம்மை இருக்கு. அன்சிதாவும் நான் உள்ளார வைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஸோ இப்ப ஜாக்லின் கிட்ட தீபக் பொம்மை இருக்கு. ஸோ ஜாக்லினும் வந்து என்னோட பொம்மை மஞ்சரி கிட்ட இருக்கு. அது உள்ளார போகாம வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்பொழுதைக்கு அன்ஷிதாவோட பொம்மை மட்டும் உள்ளார போயிடுச்சு. ஆனா அன்ஷிதா மஞ்சரியோட பொம்மைய வைக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கோட பொம்மை வந்து உள்ளார போகணும் அப்படிங்கிறதுக்காக தீபக்கு சப்போர்ட் பண்ணி அன்ஷிதாவும் வெளியில மஞ்சரி பொம்மையோட உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்ப பிக் பாஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தாரு. மத்தவங்க வந்து அவங்களோட அன்றாட வேலைகள பார்க்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணுமானாலும் பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பொம்மை வச்சிருக்கிற 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே செய்யக்கூடாது. உள்ளார வச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும்னாலும் குடிக்கலாம், சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம், ரெஸ்ட் ரூம் போகணும்னாலும் போகலாம். அதுவரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. உள்ளார வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் கடைசியா தீபக் போயிட்டு, "என் பொம்மை வெளியிலேயே இருந்தாலும் பரவால்ல. நீங்க விளையாடுங்க" அப்படின்னு சொல்லப்போறாரு கடைசியா. இதுதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.